பெஞ்சல் புயல் காரணமாக கனமழையானது பெய்தது. அதனைத் தொடர்ந்து அன்றைய தினம் முழுவதுமாக மழை பெய்ததன் காரணமாக புதுச்சேரி முழுவதுமே வெள்ளக்காடாக இருக்கிறது. அதேபோல் புதுச்சேரி நகரம் மட்டும் இல்லாமல் கிராம பகுதியிலும் பெருமளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. தற்போது நகர பகுதி மீண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது இந்த அனைத்து கிராம பகுதிகளிலுமோ வெள்ள நீரானது பெருக்கெடுத்து ஓடுகிறது. தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் செல்லக்கூடிய பிரதான முக்கிய சாலையாக விளங்குகிறது. இந்த பிரதான முக்கிய சாலையில் சங்கராபரணி ஆறானது ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த ஆறின் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆரியபாளையம் என்ற கிராம பகுதி இருக்கிறது. இந்த பகுதியில் முழுவதுமாக இந்த ஆற்றின் வெள்ளப்பெருக்கானது அந்த கிராம பகுதிகள் முழுவதும் வெள்ள நீரானது சூழ்ந்திருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய வீடுகள் முழுக்கடிக்கும் அளவிற்கு இந்த வெள்ளப்பெருக்கானது அதிகரித்து காணப்படுகிறது. ஏனென்றால் இது புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான விழுப்புரம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையின் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய தண்ணீரானது இது சங்கராபரணி ஆற்று வழியாக தான் கடலில் கறக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. நேற்று குறைந்த அளவில் இருந்த அந்த வெள்ள நீரானது தற்போது மிகுந்த அளவிற்கு பெருக்கெடுத்து ஓடியக்கூடிய காட்சிகள் நாம் பார்க்க முடிகிறது. அங்க இருக்கக்கூடிய அந்த வழியாக செல்லக்கூடிய இந்த தரைப்பாலம் முழுகடித்திருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய இருசக்கர வாகனங்கள் மற்றும் அங்க இருக்கக்கூடிய பஸ்ஸுகள், லாரிகள் அனைத்துமே முழுகடித்து அங்க செல்லக்கூடிய காட்சிகளும் இருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அங்க 100க்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ள நீரானது முழுமையாக சூழ்ந்திருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய மக்களை காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர் மற்றும் மீட்பு படையினர் அவர்களை ஏற்கனவே வெளியேற்றுவது காரணமாக தற்போது அந்த வீடுகள் அனைத்துமே வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த இல்லாமல் அந்த சங்கராபரணி ஆறு செல்லக்கூடிய அனைத்து கிராம பகுதிகளிலும் வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய உடைமைகள் அனைத்துமே சேதமடைக்கிறது. அந்த கால்நடைகள் அனைத்துமே இறந்து போயிருக்கிறது. தற்போது முதலமைச்சர் ரங்கசாமி அனைத்து குடும்பத்திற்கும் மழை நிவாரணமாக 5000 ரூபாய் வழங்கியிருக்கிறார். அதே போல கால்நடைகளுக்கும் வழங்கியிருக்கிறார். பெருமளவில் இங்க வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அங்க எந்த அளவுக்கு அந்த ஆடு மாடுகள் இறந்திருக்கிறது மற்றும் உயிர் சேதங்கள் என நடந்திருக்கிறதா என்பதுதான் இதுக்கப்புறம் தான் அதனுடைய பாதிப்புக்கூடிய எண்ணிக்கை தெரிய வரும். மிகப்பெரிய இந்த வெள்ளப்பெருக்கானது நம் கழுகுப்பாழ்வு காட்சிகள் மூலமாக நியூஸ் தமிழ் பிரத்யேகமாக காட்சியாக பார்த்திருக்கிறோம். இது பிரதான சாலையாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இன்னும் போக போக அதிக அளவில் இந்த தண்ணியானது அதிகரிக்கக்கூடும் என அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் அங்க பகுதியில் ஈடுபட்டு வருகிறார்கள்.